நீலக்கண்ணி கற்பத்தில் ஆவியாலும் பவித்து பாலனான இயேசு நம்மில் சொத்து. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி எல்லையில்லா ஞானவரன் வெள்ளை மலையோரம், எல்லையில்லா ஞானவரன் வெள்ளை மலையோரம். புல்லணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் ஈரம், புல்லணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் ஈரம். தொல்லை மிகும் அவ்விருட்டு நேரம் நேரம். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி வான்பூவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ, வான்பூவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ. வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் பூண்டோ, வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் பூண்டோ. விந்தை அல்லோ அல்லோ. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி அந்தரத்தில் பாடுகின்றார் தூதர் சேனை கூடி, அந்தரத்தில் பாடுகின்றார் தூதர் சேனை கூடி. மந்தையாயரோடு என்றார் பாடல் கேட்க தேடி, மந்தையாயரோடு என்றார் பாடல் கேட்க தேடி. என்றிரவில் என்ன இந்த மூடி மூடி. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி ஆட்டிடையர் அஞ்சுகின்றார் அவர் மகிமை கண்டு, ஆட்டிடையர் அஞ்சுகின்றார் அவர் மகிமை கண்டு. அட்டியின்றி காவிரியில் சொன்ன செய்தி கொண்டு, அட்டியின்றி காவிரியில் சொன்ன செய்தி கொண்டு. நாட்டமுடன் இரட்சகரை கண்டு கண்டு. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி மூவர் நடந்தாரே, இந்தியோடு கண்டரசர் மூவர் நடந்தாரே. சந்திரதூப போடம் வைத்து சுதனை பணிந்தாரே, சந்திரதூப போடம் வைத்து சுதனை பணிந்தாரே. விண்டையது பார்க்கலாம் நேரே நேரே. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி, சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி. பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே, எந்தன்னே கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார்.
உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க அவளோடு இருக்க வேண்டும். சொல்லுவோமா? இந்த அருமையான பாடலை சாம் ஜெபத்ரே ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். முகமுகமாய் தரிசிப்பேன், அகநகையாய் மகிழுவேன். நான் முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கும் போது என் உள்ளத்துக்குள் அவ்வளவு மகிழ்ச்சி, அகநகையாய் நான் மகிழுவேன். ஒரு அருமையான பாடல். நீதியிலே உம்முகம் நான் தரிசிப்பேன், தரிசிப்பேன். விழிக்கும் போது உம் செயலால் திருப்தியாவனே. நீதியிலே உம்முகம் நான் தரிசிப்பேன், தரிசிப்பேன். விழிக்கும் போது உம் செயலால் திருப்தியாவனே. முகமுகமாய் தரிசிப்பேன், அகநகையாய் மகிழுவேன். முகமுகமாய் தரிசிப்பேன், அகநகையாய் மகிழுவேன். நீதியிலே உம்முகம் நான் தரிசிப்பேன், தரிசிப்பேன். விழிக்கும் போது உம் செயலால் திருப்தியாவனே. நீதியிலே உம்முகம் நான் தரிசிப்பேன், தரிசிப்பேன். விழிக்கும் போது உம் செயலால் திருப்தியாவனே. முகமுகமாய் தரிசித்தார் யாக்கோபு, இஸ்ரவேலை மாறினார் அல்லவோ. முகமுகமாய் தரிசித்தார் யாக்கோபு, இஸ்ரவேலை மாறினார் அல்லவோ. என்னையும் மாற்றியே மறுரூபமாக்கியே மகிமையின் தரிசனம் தந்திடும் தேவா. என்னையும் மாற்றியே மறுரூபமாக்கியே மகிமையின் தரிசனம் தந்திடும் தேவா. முகமுகமாய் தரிசிப்பேன், அகநகையாய் மகிழுவேன். முகமுகமாய் தரிசிப்பேன், அகநகையாய் மகிழுவேன். நீதியிலே உம்முகம் நான் தரிசிப்பேன், தரிசிப்பேன். விழிக்கும் போது உம் செயலால் திருப்தியாவனே. நீதியிலே உம்முகம் நான்
போதும் செயலால் திருப்தியாவனே. உயிருக்குயிரை நேசித்த யோவானும் தரிசித்தாரும் முகம் பத்மவிலே. உயிருக்குயிரை நேசித்த யோவானும் தரிசித்தாரும் முகம் பத்மவிலே. பரலோக காட்சியை கண்குளிர கண்டிட தெய்வீக பிரசனம் தந்திடும் தேவா. பரலோக காட்சியை கண்குளிர கண்டிட தெய்வீக பிரசனம் தந்திடும் தேவா. முகமுகமாய் தரிசிப்பேன், அவனடையாய் மகிழுவேன். முகமுகமாய் தரிசிப்பேன், அவனடையாய் மகிழுவேன். நீதியிலே உம்முகம் நான் தரிசிப்பேன் தரிசிப்பேன். விழிக்கும் போது உம் செயலால் திருப்தியாவனே. நீதியிலே உம்முகம் நான் தரிசிப்பேன் தரிசிப்பேன். விழிக்கும் போது உம் செயலால் திருப்தியாவனே. அல்லேலூயா. நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் எங்கிருந்து வந்தார், எதற்காக வந்தார்? சில ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வேகமாய் பார்த்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 16:28. பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் நான் உலகத்தை விட்டு பிதாவிடத்திலே போகிறேன். நான் பிதாவிலிருந்து நான் புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். புறப்பட்டு உலகத்திலே வந்தார். இந்த வார்த்தை பாருங்க, நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா கூட எவ்வளவு ஒரு பிளான் பாருங்க. எப்படியெல்லாம் பிரயாண டிக்கெட் எடுக்கலாம், எப்படி போகலாம், என்ன சௌரியத்தோடு போகலாம், அங்கே போய் நின்றக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம எத்தனை பிரயாணத்திற்கா என்று நாம் பிரயாசப்படுவோம். இன்றைக்கு ஆண்டவர் பிதாவினிடத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு, இந்த உலகத்திலே புறப்பட்டு வருகிறார். அந்த ஒரு வார்த்தையை வச்சே நம்ம நிறையா சிந்திக்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு? புறப்பட்டு வருகிறார். என்னென்ன ஆயத்தமெல்லாம் செய்திருப்பார் பாருங்க. அவர் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தார். எப்பொழுதாம் உலகத்தை அவர் வட்டணிக்கையில் அவர் பிதாவின் மடியிலே நான் செல்ல பிள்ளையாய் இருந்தேன். இப்போ இந்த செல்ல பிள்ளை உலகத்திற்கு வந்து மிகுந்த கஷ்டத்தை பட போகுது. கல்வாரியிலே தன்னுடைய உயிரை கொடுக்க போகிறது. அணு அணுவாய் சித்திரை வதைப்பட்டு அவர் மரணத்தை தழுவ போகிறார். மீண்டும் அவர் உயிர்க்க போகிறார். இப்படியெல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தும் அவர் புறப்பட்டு வருகிறார். அங்கே ஒரு பெரிய தேவகுமாரனாக அவர் எல்லா தூதர்கள் மத்தியிலே, அவர் தூதர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு அந்த துதிகளின் மத்தியிலே இருக்கிறவர் இந்த உலகத்திலே பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவராக காணப்படுகிறார். யோவான் 17:8 சொல்லுகிறது, அங்கும் பாருங்கள், நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். அவர் புறப்பட்டு வந்தார். ஒரு பெரிய செயலை செய்வதற்காக அவர் புறப்பட்டு வந்தாராம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய 5 விதமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம், எதற்காக அவர் வந்தார் என்று சொல்லி. முதலாவதாக நம்ம பார்க்கலாம் லூக்கா 5:32. லூக்கா 5:32 சொல்லப்பட்டு இருக்கிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க மனம் திரும்புவதற்கு நான் அழைக்க வந்தேன். அப்போ முதலாவதாக ஆண்டவர் எதற்கு புறப்பட்டு வந்தார்? மனிதர்களை மனம் திரும்ப அழைக்க வந்தார். ஹல்லேலூயா. அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அவர் அழைக்க வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க மனம் திரும்ப அழைக்க வந்தேன். இதே வசனத்தை நம்ம மார்க் 2:17 நம்ம சொல்லலாம். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டுவது இல்லை. ஆகவே நீதிமான்களை அல்ல நான் பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் புறப்பட்டு வந்ததற்கு முதல் முகாந்திரம் அவர் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். ஆகவே தான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவங்களை
சுமப்பார் என்று சொல்லி, நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. ரெண்டாவதாக பாருங்கள், மத்தேயு 10:34 பாருங்கள். அதில் முதல் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், பூமியின் மேல் நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன். பூமியின் மேல் சமாதானத்தை, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் கொடுப்பேன். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இழப்புகள் இருக்கலாம், நம்முடைய பொருளை இழந்து இருக்கலாம், எல்லாவற்றையும் மானத்தை இழந்து இருக்கலாம், அவமானத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்குள்ளே உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அதை நாம் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவாங்க, என்ன இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்களா, இவங்களுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாதே, ஏன் இந்த கஷ்டம் வந்தது, ஏன் அப்போ அவங்க சரியாக ஊழியம் செய்யலை, எங்களுக்கு கூட நாங்கள் நெருக்கத்தின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போது எல்லோரும் சொல்லுவாங்க, சிலர் எங்களை சொல்லுவாங்க, அப்போ ஏதோ இந்த ஊழியத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஒருத்தர்கிட்ட ஜோம் பண்ண போனோம். உடனே அவர் எங்களை கூப்பிட்டு வச்சு சொன்னார், உங்களை யார் சிஸ்டர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா, உங்களை யார் சிஸ்டர் ஊழியத்திற்கு கூப்பிட்டா? யார் கூப்பிடுவாங்க? இயேசு தான் கூப்பிடுவார், அப்படித்தானே? அவர் நம்மை அழைக்க வந்திருக்கிறார், அவர் தான் நம்மை அழைக்க வந்திருக்கிறார். இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? தப்பாக வந்து 25 இயர்ஸாக நான் இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். நான் தவறுன்னு அன்னைக்கே சொல்லியிருப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. நீ உனக்கு சமயம் வாய்த்தா அழைக்கணும்னு நினச்சிக்கிட்டு உட்கார்ந்தே இருந்தேன்னா நீ உட்கார்ந்து தான் இருக்கணும். வயசாகிட்டு போயிட்டே இருக்கும். நான் கூட இப்போ ஃபீல் பண்ணுறேன், நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி மீட்டிங்னா அப்படி கலக்கிட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், எங்களுக்கே கொஞ்சம் சோர்வு வருது, கொஞ்சம் மயக்கம் வருது, ஐயோ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது வருது. பாருங்கள், இப்படித்தான் மனிதர்கள் நம்மை நினைக்கும் போது அவங்க எல்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி கீழ் மட்டத்தில் அவங்க நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து சமாதானத்தை அனுப்ப வந்தேன். ஒருத்தங்க பக்கத்தில் நின்று கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்க இப்படிலாம் உங்களை சொல்கிறாங்களே, நீங்கள் வருத்தப்படாமல் ஈன்னு இழிச்சிட்ருக்கீங்களே, நாங்கள் இப்படியே கேட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஈன்னு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே அப்படி. ஏன் தெரியுமா? உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் நடந்து வரலாம், அந்த கஷ்டத்திலே நம்மை அமிழ்ந்து போட ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கரம் பிடித்து தூக்குவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் ருசித்து பார்க்கணும், அப்படிப்பட்டவர் அவர். அந்த சமாதானத்தை கர்த்தர் உள்ளத்துக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பார். முதலாவதாக மனம் திரும்ப அழைக்க வந்தார். இரண்டாவதாக சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார். மூன்றாவதாக அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். எதற்கு தெரியுமா? அவருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே. யோவான் 6:38 சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என் அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய. சும்மாலாம் புறப்பட்டு வரல, ஏதோ ஜஸ்ட் லைக் தட் நான் போயிட்டு அப்படியே உலகத்தில் போய் பார்த்துட்டு வரேன் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லிட்டு வரல. அவருடைய பிதாவிடத்தில் அப்படி கேட்கல. அவர் புறப்பட்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தீர்க்கதரிசிகளால் அவர் எழுதப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டது. அது நிறைவேறும்படியாக வந்தார், அது நிறைவேறும்படியாக வந்தார். அதன் பின்பாக நம்ம பார்க்கலாம், அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். உலகத்திற்கு ஒளியாக. யோவான் 12:46 சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். யோவான் 12:47 சொல்லுகிறது, நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன், நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஒரு பர்பஸ் பாருங்கள். இன்றைக்கி நம்மளை ஒரு வேலையில் எடுத்தான்னா கூட நமக்கு என்னென்னலாம் வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டுருவோம். இதெல்லாம் செய்யணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும். ஒரு செக்யூரிட்டி வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையில் கூட ஒரு என்ன இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் இவ்வளவு பெரிய உலகத்தை அவர் ரட்சிக்க காலம் காலமாய் ரட்சிப்பதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. அவர் எப்படியெல்லாம் வந்தாராம் பாருங்கள். மனம் திரும்ப அழைக்க வந்தார், சமாதானத்தை அனுப்ப வந்தார், வானத்திலிருந்து இறங்கி வந்தார், உலகத்திற்கு ஒளியாய் வந்தார், உலகத்தை ரட்சிக்க வந்தார். பிரியமானவர்களே, இப்படியாய் அவர் வந்தேன் வந்தேன் என்று சொல்லுகிறார். வானத்தை தாழ்த்தி அவர் இறங்கினாராம்.
சங்கீதத்தில் அழகாக சொல்லியிருப்போம். அவர் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். எப்படி வானத்திலேருந்து வந்தார்? அப்போல்லாம் வானத்தை தாழ்த்தி அப்படியே கீழே இறங்கிடுவார். ஹல்லேலூயா. வானமே அப்படி கீழே வந்து மண்ணுக்கு வந்துடும், அவர் அப்படி இறங்கி வந்துடுவார். இப்படிப்பட்ட தேவன் நமக்காக மனுவாக மாறினார். இதற்காகவே நான் வந்தேன். ஐ ஹவ் கம். நான் இந்த உலகத்திற்கு இதற்காக வந்தேன். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் பாருங்கள். சவுல், இவன் பவுலாக மாறினான். அவன் நல்ல படித்தவன், ஒரு கலெக்டர் வேலை பார்த்தவன். நீங்கள் இதை குறித்து நீங்கள் பார்க்கணுன்னா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே என்ன செய்வான்? சவுல் என்பவன் இந்த தேவாலயத்தில் கூடி வருகிற மனிதர்களை உபத்திரவப்படுத்தினான். மேலும் மேலும் உபத்திரவப்படுத்துவதற்காக அவன் தாக்கீதுகளை எல்லாம் வாங்கி கொண்டான், லெட்டர்களை எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறான். அப்படி வருகிற பொழுது பாருங்கள், வானத்திலிருந்து ஒரு ஒளி உண்டாயிற்று. நான் சொன்ன இந்த 5 காரியங்களும் இந்த சம்பவத்தில் ஒவ்வொன்றாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். வானத்திலிருந்து ஒரு ஒளி, வானத்திலிருந்து இறங்கினவர், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றவர் ஒளியின் மூலமாய் சந்திக்கிறார். அவனுடைய கண்கள் 2 குருடாகிவிட்டது. அவன் கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்றாம். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நானே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்வார், அநேகரை ரட்சிக்கும்படியாக, மனம் திரும்பும்படியாக, அவர்களுக்கு ஒளியாக இருக்கும்படியாக, நீ அவர்களை என் பக்கமாய் திருப்பும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. யார் தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாரை? ஒரு பாவியை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினவனை தெரிந்து கொண்டார். ஆனால் சாத்தானை நிச்சயமாக தெரிந்து கொள்ள மாட்டார். ஆகவே தான் அவர் மனிதர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்குத்தான் ஒரு மனம் திரும்புதல். பிசாசால மனம் திரும்பவே முடியாது. அவனுக்குள்ள சான்ஸ் ஓவர். இனி அவன் யாராலும் அவன் என்ன செய்ய முடியாது, அவனை மனம் திரும்ப வைக்கவே முடியாது. பிசாசுக்கு நிறைய டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறையா விதமான அடுக்குகள் உண்டு. பிசாசினுடைய செயல்பாடுகள் அல்லது பிசாசுக்கு நிறைய வகைகள் உண்டு. அவைகள் என்ன செய்யும்? ஒவ்வொன்றும் வெவ்வேறு வித்தியாசமான காரியங்களை செய்வதற்காக வேகமாய் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். முதல் டார்கெட் யார் தெரியுமா? ஊழியக்காரர்கள். முதல் டார்கெட் யார்? ஊழியக்காரர்கள். யார் படையில் எங்கே போய் இருப்பாங்க பாருங்கள். படையில் முன்னணியில் நிற்கிறவர்கள் தான், அங்கே இருக்கிற சேனாபதிகள் தான், அவர்கள் தான் முதல் அடி வாங்குவாங்க. அப்போது பிசாசானவன் என்ன செய்வான்? வேகமாய் அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். வேகமாய் செயல்பட்டு முதல்ல முன்னணியில் இருக்கிறவங்கள சட்னி ஆக்கிடுவான். அப்போ என்ன செய்யும்? ஊழியம் உடஞ்சி போயிடும். சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் ஊழியத்துக்கு வந்தீங்க? நீங்கள் ஏன் இப்படி செய்யலை அப்படி செய்யலை? இல்லை, நம்மளே நினைப்போம். எல்லாரும் நம்ம கூட இருக்கிறவங்க ஒன்றும் செய்யாமல் அழகாக சாப்பிட்டு நல்லா 6 மணிக்கு போன உடனே படுத்து எந்திரிச்சு அவங்க போயிட்டுருக்காங்கன்னா, எனக்கு ஏன் இந்த வேதனை சுவாமி? ஏன் எனக்கு வேதனை? இரவும் பகலும் நாங்கள் கஷ்டப்படணும். நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும்? எத்தனை நேரம் நினைப்போமா மாட்டோமா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கும்போது, நீங்கள் கஷ்டப்படும் போது நான் என்ன செய்தேன்? நம்ம என்ன நினைப்போம்? ஓ, நம்ம பாவம் செஞ்சிட்டோமோ. முதல்ல அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோமோ, ஏதோ ஒரு உள்ளான பாவம் இருக்கோ, எங்கேயோ நம்ம விட்டுட்டோமோ, எங்கேயோ தவறி விட்டுட்டோமோ, அப்படியெல்லாம் நம்ம நினச்சி நம்ம பரிதபித்து கொண்டு இருப்போம். அவன் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் பாருங்கள். அவன் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆகவே தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு ஒரு பெரிய பட்டாளம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். 300க்கும் அதிகமான பேர். ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர்களுக்கு பின்னால் இருந்து இப்படி ஸ்டேஜில் அவர் நிற்கும்போது பின்புலத்திலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஏன் சும்மா இருக்கும்போது ஜெபம் பண்ணுறாங்க? ஏன் பிரசங்கம் பண்ணும்போது எப்பொழுதும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு குரூப் இருந்து பண்ணிகிட்டே இருக்கும். நாளைக்கு அவர் ஸ்டேஜுக்கு வராருன்னா இன்றைக்கி என்ன செய்யும்? ஜெபம் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஊழியத்துக்கு கிளம்பி வரோம், மேலே வரோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பெண்ணால் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எழுதும்போது பாருங்கள், பெண்ணில் இங்கெல்லாம் அப்போ தான் கொட்டும். அது வரைக்கும் சும்மா கிடந்த பேனா, நல்ல ட்ரெஸ்லாம் ஒரு உதாரணத்துக்கு இதை மாதிரி ஒன்று சொல்லலாம். அப்போ தான் நம்ம ஏதாவது குடிச்சிட்டு வருவோம், என்ன ஆகும்? ட்ரெஸ் எல்லாம் வம்பா போயிடும். இப்போது இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, ஆனால் நம்ம திரும்ப போகணும், அதை மாற்றணும். ஸோ டைம் வந்திருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஓ இவங்க லேட்டாக தான் வருவாங்க, ஊழியக்காரர் லேட்டாக தான் வருவாங்க. நம்ம அப்போ தான் ஏறி வந்துக்கிட்டு இருப்போம். ஐயோ என் பிள்ளைக்கு ஜெபம் இல்லை, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இல்லை நான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து ஜெபம் பண்ணுறேன் சொல்லுவோமா? மாட்டோம். மடியில் பிள்ளைய வச்சுக்கிட்டு கதறும்போது நான் என்ன செய்யணும்? அங்கே இருக்கணும் நான். ஹல்லேலூயா.
நம்மளே இப்படி இருந்தோன்னா அப்போ இயேசு எப்படி இருந்திருப்பார் நமக்காக பாருங்கள். இந்த சவுலை அவர் ஒளியின் மூலமாய் சந்தித்து அநேகரை ரட்சிக்கும்படி, பிரஜாதிகளை ரட்சிக்கும்படி, ராஜாக்களுக்கு முன்னால் அறிவிக்கும்படியாக, என்னை குறித்து சாட்சி சொல்லும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். இதுதான் பாருங்க, அவர் சொன்னார், நான் மனம் திரும்ப அழைக்க வந்தேன், சமாதானத்தை கொடுக்க அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், அவர் ரட்சிப்பதற்கு வந்தார், அவர் உலகின் ஒளியாக வந்தார். இதை எல்லாவற்றையும் இந்த சவுலை பவுலாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு முன்னையும் என்னையும் மாற்றுவது அவருக்கு மிகுந்த எளிது. நம்ம எல்லாருமே இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாம் சவுலாக இருந்து பவுலாக மாறினவங்க எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? நம்மை உளையான சேற்றிலே நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், நல்லா படிச்சிருக்கோம், அல்லது எப்படி பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம், ஓ நமக்கு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, இப்படிலாம் சொல்லியா நம்மை தெரிந்து கொண்டார்? இல்லவே இல்லை. சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நாற்றம் நிறைந்த நம்மை தான் கழுவி சுத்திகரித்தார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு பின்னாலும் ஒரு பெரிய கதை இருக்கும். ஏன் நீங்கள் வந்தீங்க? அவங்க சொல்லுவாங்க, நான் சேற்றில் இருந்தேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அப்படியே செய்ய அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, ஆராதனை இயேசுவுக்கே.